ஹாய் சார். ஹாய் சார். இவ்வளோ ஏய், நீங்க ரெண்டு பேரும் செலக்ட் ஆயிட்டீங்களா? அதை நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விமா. உன்னை எப்படி செலக்ட் பண்ணாங்க? 10,000 தான் சம்பளம் சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். ஓகேன்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. ப்ரோ எனக்குலாம் 8,000 தான் ப்ரோ தரேன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க நம்ம தான் தூக்கி கொடுத்துருவானுங்க ப்ரோ. டேய் டேய் வேண்டாம். சிட் சிட். எழுந்து நிற்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் தான் இந்த படத்தோட டைரக்டர். என் பேர் தமிழ் அண்ட் வெல்கம் டு மை டீம். உங்கள் பேர்? ஹாய் மேம், என்னோட பேர் நவீன்குமார். ஹாய் மேம், ஐம் சதீஷ். ஹாய் மேம், ஐ மது. ஓகே மது, நான் ரூம்குள்ளே வந்தப்போ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தீங்களே. சாரி மேம். சாரி எதுக்கு? உன் கால் மேலே நீ கால் போட்டதுக்கா? ஆண்கள் கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு கால் மேலே கால் போட்டு உட்கார்றதுக்கு எவ்வளோ தலைமுறை ஆயிருக்கு தெரியுமா? போட்டுக்கோ. குட். ஸோ டீம், உங்கள் மரியாதையை எழுந்து நின்று தான் எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஒர்க்கை கரெக்டாக பண்ணாலே எனக்கு போதும். எஸ் ஷோர் மேம். ஷோர் மேம். ஓகே கைஸ், 3 monthsல இந்த மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளோட ஹீரோ அஜய் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது முடிஞ்ச உடனே நம்ம மூவி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மது, நீ காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணிக்கோ. ஓகே சார். அண்ட் டேய், நீங்க ரெண்டு பேரும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கோங்கடா. எது ஆர்ட்டா? ஆப்புடா ப்ரோ. இந்த டஃப்பான டிபார்ட்மெண்ட் ஏதாவது இருந்தால் போட்டு கொடுங்களேன். எது? இந்த ஆர்டிஸ்ட்டை கேரவனில் போய் கூட்டிகிட்டு வருது. அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சீன் டைலாக் சொல்கிற மாதிரி ஏதாவது கஷ்டமான வேலையாக இருந்தால் கொடுங்க சார். தம்பி அப்புறம் நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? இவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எப்பேற்பட்ட டிபார்ட்மெண்ட் தெரியுமாடா? அதெல்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப லக்கிடா நீங்கள். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்குறவன் தான்டா சீக்கிரம் படம் பண்ணுவான். கற்றுக்கங்க. ஓகே சுகி, கதை சொல்லிடலாமா? ஹேய், இங்க வா. ஹேய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்னை அங்க இருந்து கிளம்ப சொன்னல, எதுக்கு நீ இப்படி லூசு மாதிரி பண்ண? டேய், எப்படி அப்படியே விட்டுட்டு வர முடியும்? உன்னை விட்டுட்டு வர சொல்லல, தப்பிச்சு தான் வர சொன்னேன். என்னால சாகட்டும்லாம் அப்படி பார்த்துட்டு வர முடியாது. உனக்கு பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு. நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வை, உன் லைஃபே காலி. நான் அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.